வெளியில இருக்கக்கூடிய அந்த பிரைவேட் பார்ட்ல கூடிய வல்வா தான் வந்துட்டு ஒருத்தவங்க சோப் வச்சு வாஷ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல கலர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஸ்சார்ஜ் வந்துட்டு யூஷுவலா வந்துட்டு அந்த முட்டையில இருக்க வெள்ளைக்கரு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்லைமியா இருந்துச்சுன்னா ஓவுலேஷன் சமயத்தில் அது இருக்கும். அதுவே அது வந்து திரியா தயிர் மாதிரி ஆகுது அப்படின்னா ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். இன்னொன்று அது கிரீன் கலர்ல மாறுதுன்னா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் இருக்கலாம். இல்லை அதுவே கொஞ்சம் கிரேஷா ஸ்மெல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பாக்டீரியல் வெஜினோஸ். ஸோ உங்களுக்கு கலர் மாறுது, அவங்களோட இன்னர் கார்மெண்ட்டில் ரிப்பீட்டடாக டிஸ்சார்ஜ் இருந்துகிட்டே இருக்குது, அவங்க ஒரு பேண்டி லைனர் யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது, ஸ்மெல் ஜாஸ்தியாக இருக்குது, அடிவயிறு வலி ஜாஸ்தியாக இருக்குது, ஃபீவர்லாம் வந்துடுச்சு அப்படின்னா இது எல்லாமே வந்து வெஜினாலேருந்து மேலே யூட்ரஸ் டியூப் வரையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதை வந்து பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு டிஸ்சார்ஜ் வர்றது வந்து ரொம்ப நேச்சுரலான ஒரு விஷயம்தான். அதில் ஒரு அப்நார்மலாக ஒரு விஷயம் இருக்குன்னா டாக்டர் போய் பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா லாங் டேர்மில் இந்த டிஸ்சார்ஜ்னால ஒரு டியூப் பிளாக் ஆகி இன்ஃபர்டிலிட்டின்னு ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் எல்லாருமே அட்ரெஸ் பண்ணிக்கணும். இதில் இன்னும் முக்கியமான ஒரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜினாவை ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னா ஃபுட்டில் வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதாவது நம்ம கர்ட் எடுத்துக்கலாம், பட்டர் மில்க் எடுத்துக்கலாம். அதே போல் வந்துட்டு வேறு என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து அவங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னா சுகரையும் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். இம்யூனிட்டி லெவல் கம்மியாக இருக்கும்போது இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. எப்பயுமே வந்துட்டு ஒரு இடத்துல வெஜினல் இன்ஃபெக்ஷனாக அங்கே மட்டும் இருக்காது, யூரினரி பாத்லேயும் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய எல்லா துளைகளும் கனெக்டடாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை ட்ரீட் பண்ணிவிட்டு யூரினரி இன்ஃபெக்ஷன் ட்ரீட் பண்ணாமல் விட்டாலும் ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் நிறைய பேருக்கு வந்து செக்ஷுவல் ஆக்டிவிட்டி ட்ரிகர் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செக்ஷுவல் ஆக்டிவிட்டிக்கு அப்புறமா வந்துட்டு அந்த பார்ட்டை வந்து ப்ரைவேட் பார்ட்டை ஹைஜீனிக்காக வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது அவசியமான ஒரு விஷயம்.